Taste the Daily. கோவையில் அரசு குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை முறையாக அகற்றுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செல்வபுரம் 78வது வார்டு UDIV காலனியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை எடுக்க வராததால் அப்பகுதி குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. மேலும் திமுக கவுன்சிலரின் தூண்டுதலால் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை எடுக்க வருவதில்லை என கூறப்படும் நிலையில் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆரணியில் வேளாண்மைத்துறை அதிகாரியை திமுகவினர் வசைபாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி பேரூராட்சியில் கட்டப்பட்ட துணை வேளாண்மை விரிவாக்க மையம் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னதாக ஆரணி பேரூராட்சியின் திமுக பொருளாளர் கரிகாலன் வேளாண்மை உதவி அலுவலரிடம், யாரை கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தீர்கள்? யாருக்கும் அழைப்பு விடுக்காமல் எப்படி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யலாம் என்று தகாத வார்த்தைகளால் திட்டினார். இச்சம்பவம் அரசு அதிகாரிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் திமுகவினர் ஆட்சியில் இருக்கும் மமதையில் செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே 20ஆம் தேதி வச்சு இன்னைக்கு 25 திறக்கிறீங்க. அமைச்சர் தேதி யாரை வச்சு வாங்கினீங்க? யாரை வச்சு வாங்கினீங்க? கொடி போட்டிருக்கிறீங்க, நிகழ்ச்சி பண்ணீங்க, எந்த ஒரு அழைப்பதும் இல்லை. என்ன நினைச்சுன்னு இருக்கிறீங்க? ஒரு டிபார்ட்மெண்ட்டை இதே மாதிரி போயின்னு இருக்கிறீங்க. 50 லட்சம் ரூபா பில்டிங் தரத்துக்கு வராரு போறாருன்றீங்க அமைச்சர். எந்த ஒரு தகவலுமே இல்லையே எங்களுக்கு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் குறுவை சாகுபடிக்கு சரியான முறையில் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் எனவும், பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்காத திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்தும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குமராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வையூர், அகரநல்லூர், வல்லம்படுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குறுவை சாகுபடிக்கு விவசாயிகள் காப்பீடு செய்தும் அரசு அனைத்து விவசாயிகளுக்கும் முறையாக காப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அரசு கணக்கெடுத்தும் இதுவரை உரிய இழப்பீடு வழங்கவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜனவரியில் கொடுத்த அந்த இன்சூரன்ஸ் தொகையை முழுசாக யாருக்குமே கொடுக்கலைங்க. அது இல்லாமல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெஞ்சல் புயலில் அடித்து எங்கள் பகுதி எல்லாமே மொழி எல்லாம் வயலில் நிலங்களை எல்லாமே சாஞ்சி வீணாக போயிடுச்சுங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு அரசாங்கம் ஹெக்டேருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அரசு நிவாரணம் அறிவித்தாங்க. அந்த நிவாரணம் அறிவித்து கணக்கெடுப்பு நடத்தி பல நாட்கள் ஆகி இது வரைக்கும் கேட்டால் யாரை கேட்டாலும் ஆன்லைனில் இருக்குங்கிறாங்க, ஜியோ வரலன்றாங்க. இதை போல் பண்ணி இது வரைக்கும் அந்த நிவாரணமும் எதுவுமே கொடுக்கலைங்க.